வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்மார்ட் இயக்குநரகத்துக்கும் இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இணை இயக்குனர் அவர்களுக்கும், அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது அனுபவ உரையை தொடங்குகிறேன். கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறோம். என் பேர் செந்தில்குமார். நம்ம விதியா மதியான்னு விவாத மேடைக்கு வரலாமா, கவியரங்கத்துக்கு வரலாமா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே கீழே உட்காந்துருந்தோம். இருந்தாலும் புதியவங்களுக்கு வாய்ப்பு விட்டுட்டு கீழேயே இருக்கிறோன்னு சொன்னதெல்லாம் வாய்ப்பேச்சு. ஏன்னா இங்கே வந்து நின்று பேசுறதுக்கு ஒரு தயக்கம். அந்த நிலையில் இருக்கும் பொழுது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. முதல் பால்லையே சிக்ஸர் அடித்த மாதிரி வகுப்பெடுத்த ஆசிரியர் ஐயா அவங்க பாலுணர்வும் ஆன்மீகம் மேம்பாடு அப்படிங்கிற வகுப்பை ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுத்தாங்க. பார்வையினால் பேசுவது, அடுத்தடுத்து பழகுவது, பள்ளியிலே கொள்ளும் நட்பால் அப்படிங்கிற அந்த கவியை நினைப்பினிலே கலங்கமது நிலைத்தே நிற்கும். எண்ணம் நல்லா இருக்கணும், சொல் நல்லா இருக்கணும், செயல் நல்லா இருக்கணும், குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. அடுத்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலுணர்வு ஆன்மீக மேம்பாடு முடிஞ்சது. 9 மைய தவம். நம்ம எல்லோருமே தவம் செய்கிறோம், மன்றத்துக்கு போகிறோம், தவம் செய்கிறோம். அந்த தவம் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதா அப்படின்னா, சிறப்பாக அமையறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை ஆசிரியர் ஐயா அவங்க கற்றுக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆசிரியருடைய புத்தாக்க பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். நம்ம புத்தாக்கான மாதிரி பல எம்ஆர்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நான் ஐயா அவங்ககிட்ட, இணை இயக்குனர் ஐயா அவங்ககிட்ட, எங்களையெல்லாம் வளர்த்தி விட்டது ஐயா அவங்க தான். அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த பயிற்சியே வந்து ரொம்ப புத்தாக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. நடத்தினவங்க இந்த பயிற்சி, ஆசிரியர்கள் பயிற்சி நடத்தக்கூடிய விதத்தை பார்த்தா அந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற அந்த வகுப்பு நடத்தும் பொழுது நான் ஸ்டாப்பாக அப்படியே பேசும்பொழுது, நம்ம 2 நிமிஷம் பேசினா நமக்கு இருமல் வருது, நம்மளால் பேச முடிய மாட்டேங்குது. அப்படியே நான் ஸ்டாப்பாக நடத்தும் பொழுது நம்மெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய தரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இந்த புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வகுப்பு நடத்த பார்த்தா துரியாதீத தவம். ஐயா அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக துரியாதீத தவத்தை நடத்துனாங்க. இன்னைக்கு நற்பண்புகள் அப்படிங்கிற அந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாத்துக்கு மேலே இந்த கருமைய தூய்மை அப்படிங்கிறது, கருமையத்தை நம்ம எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும், கருமையத்துக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறதையும் ஐயா அவங்க ரொம்ப சொன்னாங்க. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை, வணக்கத்தையும், வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.